தமிழ் மொழி பேசும் கல்லூரி மாணவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆன்லைன் தமிழ் இன்ஜினியரிங் டியூட்டர்ன்ற சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெக்சர் 3 பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் சிஸ்டத்தை பற்றி தாங்க. ஓகே, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம இன்புட் ஃபோர்ஸ்ன்ற இன்புட் கொடுக்குறோம், அதை டிபெண்ட் பண்ணி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ ஒய் ஆக்சிஸ்லேயோ டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வகையான சிஸ்டத்தை மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஃபோர்ஸ் இன்புட்டாக கொடுத்து அந்த சிஸ்டம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த வகையான சிஸ்டத்தை மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம், the system whose response is displacement in the axis of x or y for a given input, called mechanical translational system. The input may be force. ஒரு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டத்தில் என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாஸ், ரெண்டாவது டேஷ்போர்ட், மூணாவது ஸ்ப்ரிங். இதில் டேஷ்போர்ட் அப்படின்றது ஃப்ரிக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டதுங்க. ஸ்ப்ரிங்ன்றது எலாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டது. ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஐடியல் மாஸ் எலமெண்ட். ஐடியல் மாஸ் எலமெண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க பார்த்தோம்னா, மாஸ் எந்த ஒரு காம்பனண்டா, அதாவது இன்னொரு காம்பனண்டான டேஷ்பாட்லேயோ ஸ்ப்ரிங்கோடையோ கனெக்ட் ஆகாமல் மாஸ் மட்டும் தனிச்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஐடியல் மாஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்க முன்னாடி இருக்கிற டயக்ராமை பாருங்க. எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸை நம்ம மாஸ்ன்ற ஒரு பாடிக்கு அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எதை சொல்றோம்னா அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எஃப் எம் சஃபிக்ஸ் எம், அதை என்ன சொல்றாங்கன்னா ஆப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ். அதாவது நம்ம எந்த ஒரு பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடி அதுக்கு ஆப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். இது மாஸ்க்கு மட்டும் பொருந்தாது, ஸ்ப்ரிங்குக்கும் பொருந்தும், டேஷ்பாட்டுக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். அதாவது நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்னா, நியூட்டன்ஸ் லா பற்றி தெரியும். அதாவது நியூட்டன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எஃப் அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதைத்தான் இங்கே நம்ம காமிச்சிருக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் மூணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எக்ஸ், வெலாசிட்டின்றது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dx by dt அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா செகண்ட் ஆர்டர் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட், d ஸ்கொயர்ட் x by dt ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. Fmன்றது ஆப்போசிங் ஃபோர்ஸ், அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சலரேஷன், அதாவது d ஸ்கொயர்ட் x by dt ஸ்கொயர்ட். அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த பாடி ஜெனரேட் பண்ற ஆப்போசிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்குது. இதைத்தான் நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா m இன்டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட், அதாவது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஐடியல் டேஷ்பாட். ஐடியல் டேஷ்பாட்ன்றது ஒரு டேஷ்பாட் எந்த அதர் எலமெண்ட்ஸோடையும் கனெக்ட் ஆகாம, அதாவது பாடியோடையோ இல்லை ஸ்ப்ரிங்கோடையோ கனெக்ட் ஆகாம தனிச்சு டேஷ்பாட் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஐடியல் டேஷ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் எஃப்ன்ற ஃபோர்ஸ் இன்புட்டா நம்ம டேஷ்பாட்டுக்கு கொடுக்குறோம், அந்த டேஷ்பாட் அதுக்கு எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க எஃப்ன்றது அப்ளைடு ஃபோர்ஸ், எஃப் பி அப்படின்றது எஃப் சஃபிக்ஸ் பின்றது ஆப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனால ஏற்படக்கூடிய ஆப்போசிங் ஃபோர்ஸ். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, டேஷ்பாட் அப்படின்றது வெலாசிட்டிக்கு சமமா அவுட்புட் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது எஃப் பி, எஃப் சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு பி இன்டு டிஎக்ஸ் பை டிடி. இங்க டிஎக்ஸ் பை டிடின்றது வெலாசிட்டிங்க. ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஷ்பாட் விச் ஹேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் போத் எண்ட்ஸ். ஒரு டேஷ்பாட் ரெண்டு முனையிலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Fன்றது அப்ளைட் ஃபோர்ஸ், FBன்றது ஆப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். டேஷ்பாட் தான் ஃப்ரிக்ஷனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். According to Newton's law, FB is directly proportional to velocity அப்படின்னு பார்த்தோம். அதாவது FB equal to B into dx by dt. அந்த சிஸ்டத்துல ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருந்தது. இந்த சிஸ்டத்துல ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, x1 and x2. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால இங்க ஈக்குவேஷன் எந்த மாதிரி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா F applied force is equal to opposing force F suffix small b equal to b into d of x1 minus x2 by dt அப்படின்னு அமையுது. Force balance equation of ideal spring element. ஒரு ஸ்ப்ரிங் மட்டும் தனிச்சு இருந்தா மாஸோடையோ டேஷ்பாட்டோடையோ கனெக்ட் ஆகாம ஸ்ப்ரிங் மட்டும் தனிச்சு இருந்தா அத ஐடியல் ஸ்ப்ரிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த ஸ்ப்ரிங்குக்கு F அப்படின்ற ஃபோர்ஸை இன்புட்டா கொடுக்குறோம். அதுக்கு அந்த ஸ்ப்ரிங் X அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அவுட்புட்டா கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, இது ஜென்ரேட் பண்ற அவுட்புட்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிங் ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அதத்தான் F suffix small k proportional to x அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னா F equal to F suffix small k equal to k into x அப்படின்னு அமையுது. சப்போஸ் ஒரு ஐடியல் ஸ்ப்ரிங் எலமெண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு பக்கமும் இருந்தது அப்படின்னு சொன்னா அதனோட ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகும்? அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, F suffix small k is proportional to the difference between displacement x1 minus x2. அதாவது F suffix k equal to k into x1 minus x2 அப்படின்னு அமையும். ஓகேங்க, இவ்வளோ நேரம் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டத்துக்கு எப்படி ஈக்குவேஷன், அதாவது மாஸ், டேஷ்பாட், ஸ்ப்ரிங், இது மூணுக்கும் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம். இனி வரப்போற லெக்சர்ஸ்ல மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் சார்ந்த ப்ராப்ளம்ஸை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, என்னோட லெக்சர் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா ஆன்லைன் தமிழ் இன்ஜினியரிங் டியூட்டர் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய லெக்சர்ஸ் நல்லா இருந்தது, உண்மையிலே உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு சொன்னா லைக்ஸ் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.